தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். 2026ல காலேஜ் முடிச்சவங்க இல்ல காலேஜ் முடிக்கிற கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 2026 பாஸ் அவுட், இப்போ அடுத்து எனக்கு ஒரு வேலை வேணும், பிரைவேட் ஜாப்ல எனக்கு உடன்பாடு இல்லை, கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும், அரசு சம்பளம் வேணும். இந்த அரசு வேலை இந்த வருஷம் என்னென்ன வேலைலாம் இருக்கு, அதாவது குரூப் 1ன்னு சொல்றாங்க, குரூப் 2ன்னு சொல்றாங்க, குரூப் 4ன்னு சொல்றாங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கான வயது வரம்பை பத்தி சொல்லுங்க, எலிஜிபிலிட்டியை பத்தி சொல்லுங்க, சம்பளம் எவ்வளோங்கிறத சொல்லுங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒரு ஃப்ரெஷர், நான் இப்பதான் முடிச்சிருக்கேன் 2026ல, எனக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் எல்லாமே மைண்ட் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால உங்க எல்லாத்துக்குமே, அதாவது நான் ஒரு ஃப்ரெஷரு, டிஎன்பிசினா என்ன, குரூப் 4னா என்ன, அதுல வயசு எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம், என்ன சம்பளம் கிடைக்கும், எத்தனை வயசு வரைக்கும் நான் லைஃப் செட்டில் ஆவேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். கரெக்டா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரெஷர் சார், இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். ரைட்டா? டிஎன்பிசி என்றால் என்ன, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசாங்க வேலை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்றால் என்ன, ஃபர்ஸ்ட் அதை மைண்ட் செட் பண்ணுங்க. அப்புறம் சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன்லாம் அப்படியே வரிசையா சொல்லுங்க அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க, அப்படியே சொல்றேன். அதாவது சம்பளம், வயது, கல்வி தகுதி, சிலபஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்துலாம் அப்படின்னா, டிஎன்பிசி என்றால் என்ன, அதாவது கவர்மெண்ட் வேலை. இந்த டிஎன்பிசில நிறைய எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. அதாவது அரசாங்க வேலை இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, ஒரு தாசில்தார், ஒரு விஏஓ, ஒரு டெப்டி கலெக்டர், இந்த மாதிரி பணிகள் இருக்குல்ல, இதுக்காக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் இந்த டிஎன்பிசி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த தேர்வாணையம். ரைட்டா? இவங்களோட வேலை என்னன்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களை எக்ஸாம் எழுத வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதை அந்த ஓஎம்ஆர் ஷீட், ஓஎம்ஆர் எழுதுனீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிடுவாங்க, அப்புறம் கவுன்சிலிங் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க போஸ்டிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் வச்சு முடிச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. ரைட்டா? இதான் பிரதானமா டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய இந்த தேர்வாணையத்தோட வேலை. ரைட்டா? இவங்க ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சின்னு வச்சுங்களேன். எது உங்க அரசு வேலையில உட்கார வைக்கிறதுக்கு எக்ஸாம் எடுத்து உங்களை அனுப்பக்கூடிய ரெக்ரூட்டிங் ஏஜென்சி அப்படி வச்சுங்க. ரைட்டா? இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. பிரதானமா நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரதானமா நீங்க எழுதக்கூடிய 3 எக்ஸாம் என்ன அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 3 எக்ஸாம் வந்து பிரதானமா இந்த வருஷம் நீங்க எழுதலாம். 2026ல 3 எக்ஸாமே வரப்போகுது. ரைட்டா? இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனவங்க இந்த 3 எக்ஸாமே வரிசையா எழுதலாம். இதுல குரூப் 1னா என்னென்ன போஸ்டிங்லாம் அடங்குது, குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணனா என்னென்ன போஸ்டிங்ல போய் உட்காருவேன் அப்படின்னா, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர், கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டியூன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த எல்லாமே வந்து குரூப் 1ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தரக்கூடிய போஸ்டிங். டாப் போஸ்டிங் வந்து டெப்டி கலெக்டர். இது புரியுதா? சோ குரூப் 1 தான் அந்த ஹைரார்க்கில ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு, அதாவது ஹையர் லெவல்ல இருக்கக்கூடியது இந்த குரூப் 1க்கான போஸ்டிங் தான். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆடுங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது குரூப் 2க்கான போஸ்டிங். குரூப் 2 எக்ஸாம் ஒன்று நடக்கும். ரைட்டா? அது எப்போ நடக்கும் எல்லாமே சொல்றேன். ரைட்டா? ஏஜ் எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சுன்னா அதுல நீங்க போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா, 2026ல பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் போஸ்டிங் போயிட்டீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் வரும் அப்படின்னா, சப் ரெஜிஸ்ட்ரார், டெப்டி தாசில்தார், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பணிகள்லாம் வரும். இது வந்து குரூப் 2க்கு. அப்ப ஹைரார்க்கில ஃபர்ஸ்ட் லெவல்ல குரூப் 1 எக்ஸாம் இருக்கு, குரூப் 1 போஸ்டிங் இருக்கு, ரெண்டாவதுல குரூப் 2 இருக்கு, அடுத்தபடியா குரூப் 4 இருக்கு. குரூப் 4ல என்னென்ன போஸ்டிங்லாம் அடங்கும், குரூப் 4 வந்து டிசம்பர் மாசம் நடக்க போகுது, நான் சொல்றேன். குரூப் 4ல என்னென்ன பணிகள்லாம் இருக்கு அப்படின்னா, விஏஓ, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட், ஸ்டோர் கீப்பர், இது எல்லாமே குரூப் 4க்கான பணிகள். ரைட்டா? சோ நீங்க குரூப் 1னா ஹைரார்க்கில ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க, அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட், இந்த ஹைரார்க்கி லெவல்ல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 3 எக்ஸாம் டிஎன்பிசி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் பிரதானமா தமிழ்நாடு ஃபுல்லா பல லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து இந்த 3 எக்ஸாம் தான். அதுலயும் அதிகமான மாணவர்கள், சுமார் 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம். இது மைண்ட் செட் ஆயிடுச்சா? ஓகே. அடுத்தபடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு கல்வி தகுதி என்ன, அதாவது நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த குரூப் 1 சொன்னல, இந்த டெப்டி கலெக்டர் அந்த இது இருக்குல்ல, அதுவும் குரூப் 2 சொன்னல, இந்த ரெஜிஸ்ட்ரார், சப் ரெஜிஸ்ட்ரார், அது எல்லாத்துக்கும் இந்த குரூப் 1 மற்றும் குரூப் 2ல கூடிய போஸ்டிங் எல்லாத்துக்கும் நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ரைட்டா? எனி டிகிரி, இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ எந்த டிகிரி வேணாலும் சரி, உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2க்கான எக்ஸாம் எழுதலாம். குரூப் 4க்கு 10th முடிச்சதாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். ரைட்டா? சோ அப்ப குரூப் 1 குரூப் 2க்கு டிகிரி முடிச்சிருக்கணும், குரூப் 4க்கு 10th முடிச்சிருக்கணும். இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். வயது தகுதி, எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம், மினிமம் வயசு என்ன, மேக்ஸிமம் வயசு என்ன.
குரூப் 1க்கு 21ல இருந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாங்க. 21 வயசுல ஆரம்பிச்சு 37 வயசு வரைக்கும் குரூப் 1 எக்ஸாம்க்கு எழுதலாம். இதே குரூப் 2க்கு 21 வயசுல ஆரம்பிச்சு 42 வயசு வரைக்கும் எழுதலாம். இதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, ரைட்டா, அதையும் சொல்லிக்கிறேன். குரூப் 4க்கு வந்து 18ல இருந்து 42 வயசு. யாரு? நீங்க வந்து 10th முடிச்சிருந்தா 56 வயசு வரைக்கும் எழுதலாம். நீங்க டிகிரி முடிச்சிருந்தா குரூப் 4க்கு நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 56 வயசு வரைக்கும் எழுதலாம். 10th முடிச்சிருந்தீங்கன்னா 18ல இருந்து 42. இது ஏஜ் குவாலிஃபிகேஷன். இதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அது எப்ப நோட்டிபிகேஷன் விடுவாங்களோ அப்ப பாத்துக்கலாம், ரைட்டா. சோ மோஸ்ட் ப்ராபபிலி ஆவரேஜ் ஏஜ் நான் சொல்லிட்டேன். சோ வயது தகுதி சொல்லிட்டேன், கல்வி தகுதி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சம்பளம் எவ்வளவு வரும் நான் தோராயமா சொல்றேன், ரைட்டா. இதுக்கப்புறம் பே கமிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சம்பளம் உயர்த்துறது அதெல்லாம் பின்னாடி வரும். தோராயமா நான் சொல்றேன். குரூப் 1க்கு ஒரு 56,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம், 56,000 வச்சுங்க. ஆவரேஜா நான் சொல்றேன், ஏற்ற குறைச்சல் இருக்கும். குரூப் 2க்கு 37,000 ரூபாய், குரூப் 4க்கு 25,000 ரூபாய். இந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க. இது சம்பளம், அதுக்கப்புறம் இதுக்கு வயது, இது கல்வி தகுதி. இது புரிஞ்சுதா? ஸோ பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுதா? 3 எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 1 ஹைராக்கி ஃபர்ஸ்ட், குரூப் 2 செகண்ட், குரூப் 4 தேர்டு. அதில் என்னென்ன போஸ்டிங் அதை மைண்ட் செட் பண்ணிட்டேன், வயது வரம்ப மைண்ட் செட் பண்ணிட்டேன், கல்வி தகுதியை மைண்ட் செட் பண்ணிட்டேன், ரைட்டா. ஸோ டோட்டலாக சம்பளத்தையும் மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். இது தெளிவாக புரியுதா? ஓகே. ஸோ என்ன ப்ராசஸ்? ஓகே, எல்லாமே மைண்ட் செட் ஆகிட்டேன். நான் இப்போ எலிஜிபிலிட்டி என்ன ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் சொல்லுங்க. நான் என்னெல்லாம் செய்யணும், இப்போ நான் என்ன வாங்கணும், என்ன புக்கு வாங்கணும், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்டெப் 1 வந்து இந்த 3க்குமான தனித்தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. குரூப் 1க்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, குரூப் 2க்கு எக்ஸாம் வைப்பாங்க, குரூப் 4க்கு எக்ஸாம் வைப்பாங்க. குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. நான் சொல்றேன், குரூப் 2க்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. குரூப் 4க்கு ஒரே எக்ஸாம் தான், ரைட்டா. அதுல ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா ரிசல்ட் வெளியிடுவாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இங்க போய் எழுதிட்டு வருவீங்க, அப்புறம் 3 மாசத்துல ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப் ஒன்று அந்த ரேஞ்சை வந்து நீங்க செக் பண்ணணும். அந்த கட் ஆஃப் நீங்க தாண்டிட்டீங்க. கட் ஆஃப்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஹையர் ரேங்க், ஹையர் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் போலாம். அதான் வந்து ஸ்டெப் 4. கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிட்டீங்க, உங்க கட் ஆஃப் நல்லா வாங்கிட்டீங்க, நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, வாங்க கவுன்சிலிங் வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்டிங் போயிடலாம், ரைட்டா. ட்ரைனிங், போஸ்டிங், இதான் 5 ஸ்டெப் பிரதானமா. எக்ஸாம், ரிசல்ட், கட் ஆஃப் தாண்டணும், ஹையர் மார்க் எடுக்கணும், கவுன்சிலிங், போஸ்டிங். இதான் நீங்க அடுத்த இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சு என்னெல்லாம் அந்த ப்ராசஸ் என்னங்கிறது இந்த 5 ஸ்டெப் தான், ரைட்டா. அதையும் சொல்லிட்டேன், மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. தமிழ்ல இருந்து 100 கேள்விகள். தமிழ்னா என்ன சிலபஸ் கீழே காட்டுறேன். இலக்கணம் பிரதானமா இலக்கணத்துல இருந்து வரும், ரைட்டா. மேத்ஸ்ல இருந்து 25 கேள்வி. மேத்ஸ்னா ஆப்டிடியூட் 15 கேள்வி, ரீசனிங் சொல்லிட்டு 10 கேள்வி. நான் சிலபஸ்ல காட்டுறேன். ஜெனரல் ஸ்டடீஸ் சொல்லிட்டு இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, இந்திய தேசிய இயக்கம், ஜியாகிரபி, அதாவது 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாவே. ஸோ மொத்தமா 200 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 200ல நீங்க 170க்கு மேல டார்கெட் வைக்கணும். 170 மேல கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்ல வரல, ஒரு 170 கொஸ்டின்ஸ் மேல எடுக்கணும்னு டார்கெட் வச்சு அதை ஜெயிச்சாலே இந்த ஸ்டேட் லெவல் ரேங்கே வந்துடலாம், ரைட்டா. ஸோ இதான் குரூப் 4க்கு. குரூப் 2/2A, குரூப் 2/2A, அதாவது 2 சேர்த்து ஒரு எக்ஸாம் தான், ரைட்டா. அது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்லிட்டு 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து லாங்குவேஜ், அதாவது தமிழ் எடுத்துக்கலாம் இல்ல இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், ஏதோ 2ல சாய்ஸ். 100 கேள்விகள் கேட்பாங்க, ரைட்டா. இங்கிலீஷ் எடுத்தா இங்கிலீஷ் 100 கேள்வி, தமிழ் எடுத்தவங்க தமிழ் 100 கேள்வி. இதை எப்போ எடுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், ரைட்டா. மேத்ஸ் 25 கேள்வி, GS 75 கேள்வி, மொத்தம் 200 கேள்வி. இது குரூப் 2/2Aக்கு. குரூப் 1க்கு பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜே இல்ல. GSல இருந்து 175 கேள்வி, மேத்ஸ்ல இருந்து 25 கேள்வி, மொத்தம் ஒரு 200 கேள்வி. லாங்குவேஜே இல்ல. மொத்தம் GS 175, மேத்ஸ் 25, ஒரு 200 கேள்வி. இதை நான் சொல்றது பிரிலிம்ஸ்க்கு. இதுவும் நான் பிரிலிம்ஸ்க்கு சொல்றேன். இது 2க்குமே மெயின்ஸ்னு ஒன்று இருக்கு. அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லயும் அப்ஜெக்டிவ் பேப்பர்லயும் வரும். குரூப் 2/2A. அது நான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரிலிம்ஸ் தான் மெயினா பாஸ் பண்ணணும், அதுக்காக சொல்லிக்கிறேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ்ல குரூப் 1க்கு டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். 9 பேப்பர் இருக்கு. குரூப் 2/2Aல 2Aக்கு மட்டும் மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் எழுதணும், 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், ரைட்டா. ஆக முதல்ல இந்த 2க்கும் மெயின்ஸ் இருக்குன்னு மைண்ட் செட் ஆயிடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போகக்கூடிய அந்த எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான சிலபஸ் இதுதான், ரைட்டா. அதை நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். சரி, ஓகே. நான் இந்த 3 எக்ஸாம் எழுத போறேன். இது 2லுமே ப்ரிலிம்ஸ் எழுத போறேன், குரூப் 4 எழுத போறேன். நான் இப்போ எலிஜிபிலிட்டி, எனக்கு இந்த எக்ஸாம் சிலபஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ சொல்லுங்க, அப்புறம் சிலபஸை காட்டுங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ்க்கான ஓவர்வியூ சொல்லிடுறேன்.
நான் ஜிஎஸ் 75 கேள்வி கேட்பாங்கன்னு மேல சொன்னேன்ல, குரூப் 4ல குரூப் 2ல. அந்த ஜிஎஸ்ல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும், யூனிட் 6னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது என்னன்னா தமிழ் சமூக வரலாறு, ரைட்டா? தமிழக வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல, சுதந்திர போராட்டத்தின் தமிழ்நாட்டு பங்கு, பெண்களின் பங்கு, அது யூனிட் 6ன்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய இயக்கம், சுதந்திர வரலாறு, ஜாகிரபி, இந்தியாவோட ஜாகிரபி, வேர்ல்டு வரைக்கும் போறாங்க, ஆனால் பிரதானமாக இந்தியா ஜாகிரபி, ஹிஸ்டரி, இந்தியாவோட வரலாறு, சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லாமே ஜிஎஸ். தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து இங்கே தமிழ் சொல்லியிருக்காங்க, தமிழ் அது இங்கிலீஷ், மொத்தம் 7 யூனிட் இருக்கும். அது யூனிட் நான் காட்டுறேன். ஃபுல்லாகவே பிரதானமாக இலக்கணம் கொஞ்சம் இலக்கியம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷ்னா கிராமர் பிரதானமாக இருக்கும், லிட்ரேச்சர் கொஞ்சம் இருக்கும். இது தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். மேத்ஸ்ன்னு சொன்னேன்ல மேலே 25 கேள்வி, அதில் ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்லிட்டு 2 பிரிவாக பிரித்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இதான் வந்து சிலபஸ்க்கான ஓவர்வியூ. இதை ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆகிடுங்க. தப்ப எக்ஸாம்ஸ் எப்பப்போ நடக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த வருஷம் 3 எக்ஸாம் நடக்கும். இந்த 3 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல என்னென்ன போஸ்டிங், ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன், அது இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்ன, அதுக்கப்புறம் சம்பளம் என்ன, அப்புறம் அந்த ப்ராசஸ் என்ன, அப்புறம் ப்ரிலிம்ஸ் அந்த சிலபஸ்க்கான அந்த எத்தனை அந்த மார்க், அந்த ஜிஎஸ் எத்தனை கேள்வி, மேத்ஸ் எத்தனை கேள்வி, அந்த விஷயம், அப்புறம் சிலபஸ் ஓவர்வியூ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா இருக்கீங்களா? இது ஒரு அரசாங்க வேலை, இதுல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளியரா புரிஞ்சிச்சா ஃப்ரெஷர்ஸ்க்கு? அப்படியே வாங்க. இப்ப சிலபஸ் என்னங்கிறதையும் காட்டிடுறேன். இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டிடுறேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். காலேஜ் முடிச்சவங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்கன்னா இந்த சிலபஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷெட்யூல் பிளானை ரெடி பண்ணி, ரைட்டா, அப்படியே படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். சரி, புக்ஸ் என்னன்னா 6லேருந்து 12 பள்ளி பாட புத்தகங்களை வாங்கி வச்சுக்கலாம். தமிழும் சரி, சோஷியல் சயின்ஸ் நீங்கள் ஏதாவது புக்கு கடையில் போனாலே அது கிடைக்கும், ரைட்டா? அதில் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் படித்தா போதும். ரொம்ப சிம்பிள், கிறிஸ்டல் கிளியர், ரைட்டா? ஸோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதான் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ். இதில் சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கேள்வி, எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்கன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. சயின்ஸ்லேருந்து 5 கேள்வி, ஜாகிரபி 5 கேள்வி, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லேருந்து 10 கேள்வி, பாலிட்டி 15 கேள்வி, எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கேள்வி, தமிழ்நாடு யூனிட் 6 சொன்னல, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுலேருந்து 20 கேள்வி, மொத்தம் 75 கேள்வி வரும். அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங், ஆப்டி 15 கேள்வி, ரீசனிங் 10 கேள்வி, அதான் மேத்ஸ், மொத்தம் 25 கேள்வி வரும். அப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் அல்லது இங்கிலீஷ், அதில் தமிழ் சொல்கிறேன். யூனிட் 1 ஃபுல்லாகவே பியூர் இலக்கணம், யூனிட் 2 ஃபுல்லாகவே சொல்லகராதின்னு சொல்லுவாங்க, அதாவது சொல்லும் பொருளும் அது மாதிரி படிக்கணும். யூனிட் 3 வந்து எழுதும் திறன், அதாவது தன்வினை பிறவினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இது இலக்கணம், ஃபுல்லாகவே இலக்கணம். யூனிட் 4 வந்து கலை சொற்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தமிழ் என்னன்னு கேட்பாங்க. யூனிட் 5 வாசித்தல் அல்லது புரிந்து கொள்ளும் திறன், அதாவது பேரா கொடுத்துட்டு அதுல இருந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவாங்க, பேரா கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க, ஈஸியா அடிச்சிடலாம். யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு, ஏதாவது கலை சொற்கள் மாதிரி ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல மாத்த சொல்லுவாங்க. யூனிட் 7 வந்து இலக்கியம், அதாவது திருக்குறள், நாலடியார், நார்மணிக்கடிகன்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கியம் இருக்குல்ல, 17 கீழ் கணக்கு, 17 மேல் கணக்கு, அது எல்லாமே வந்து ஒரு 15 கேள்வி கேட்பாங்க. மொத்தமா 100 கேள்வி தமிழை பொறுத்த வரைக்கும். 100 தமிழ், 25 மேத்ஸ், 75 ஜிஎஸ், மொத்தம் குரூப் 4 கிளியர், ரைட்டா? அதே குரூப் 2க்கு வந்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதேதான் தமிழ்ல என்ன பார்த்தோமோ அதேதான். கிராமர் 25 கேள்வி, ஒகால்பரி அந்த மேல பார்த்தோம்ல எழுதும் திறன், அதான் இங்க ஒகால்பரி 15 கேள்வி, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதுக்குள்ள வரும். ரைட்டிங் ஸ்கில்ஸ் அதுல ஒரு 10 கேள்வி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கலை சொற்கள் அது ஒரு 10 கேள்வி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வாசிப்பு திறன் மேல பார்த்தோம் தமிழ்ல அது அப்படியே 20 கேள்வி, டிரான்ஸ்லேஷன் 5 கேள்வி, லிட்ரரி ஒர்க்ஸ் அதாவது லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குல்ல, ஷேக்ஸ்பியரோட லிட்ரேச்சர் எல்லாமே லிட்ரேச்சர் இருக்குல்ல, அதை என்னென்ன ஆத்தர்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இதை மட்டும் படிச்சா போதும் இங்கிலீஷ் புக்ஸ்ல, ரைட்டா? ஸோ இதுல இருந்து ஒரு 15 கேள்வி. ஸோ மொத்தம் தமிழ் 100 கேள்வி அல்லது இங்கிலீஷ் ஒரு 100 கேள்வி. இங்கிலீஷ் வந்து குரூப் 2க்கு மட்டும்தான், குரூப் 4க்குலாம் இங்கிலீஷ் இல்லை, தமிழ் மட்டும்தான் இப்போதைக்கு, ரைட்டா? ஸோ இப்போ ஆட்சி மாறினாலும் கூட எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானை வெளியிட்டாங்க. இந்த வருஷம் எக்ஸாம் எப்படி நடக்கும், சிலபஸ் காட்டிட்டேன், வயசு சொல்லிட்டேன், இது ஏஜ், இது அப்புறம் எஜுகேஷன் சொல்லிட்டேன், சம்பளம் சொல்லிட்டேன், எக்ஸாம் ப்ராசஸ் சொல்லிட்டேன், சிலபஸ் ஓவர்வியூ சொல்லிட்டேன், எத்தனை கேள்விகள் வருங்கிறத சொல்லிட்டேன், ரைட்டா? சரி, என்ன எவ்வளோ எடுக்கணும்? சரி, ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க, சிலபஸை கொடுத்துட்டீங்க, ஸ்கூல் புக்ஸை வாங்கிடலாம், எல்லாம் ஓகே தான், அப்படியே படித்தா போதும், ஓகே, எல்லாம் ஓகே. எவ்வளோ கட் ஆஃப், அந்த கட் ஆஃப்னு ஒன்று சொல்கிறீங்களா, நான் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்கிறதுக்கான அந்த கட் ஆஃப், அது எவ்வளோ இருக்கும், நான் எவ்வளோ எடுக்கணும், டார்கெட் ஏதாவது சொல்லுங்கள் சார். நான் டார்கெட் சொல்லிடுறேன். நான் குரூப் 1 காட்டினேன்ல, குரூப் 1ல 200 கேள்வியில் 150 கேள்வி மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு அடுத்த மெயின்ஸுக்கு, அதாவது சாரி ப்ரிலிம்ஸில், அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு எலிஜிபிள், ரைட்டா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும். குரூப் 2ல 155 கேள்வி மேலே நீங்கள் ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும்
குரூப் 1 குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் அதான் சொல்லுவேன். ரைட்டா? மெயின்ஸ் அதுக்கப்புறம் நடக்கும். குரூப் 1க்கு பிரிலிம்ஸ் படிக்கிறப்பவே மெயின்ஸ் அந்த அதே சிலபஸ் தான் எதால இருக்கும். நல்லா புரிஞ்சு படிச்சா போதும். குரூப் 4 மெயின். நீங்க 10th முடிச்சிருந்தா குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். 170 இது ஒரே எக்ஸாம் தான். குரூப் 4 ஒரே எக்ஸாம் தான். போய் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, ரிசல்ட் போஸ்டிங் முடிஞ்சு. 170 கேள்வி மேல டார்கெட் வைக்கிறோம். 200 கேள்விகள். நான் சொல்றது கேள்விகள். ஏன்னா ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்னு சொல்லி போடுவாங்க. அந்த கணக்குக்கு நான் வரவே இல்லை. நான் கேள்விகளை மட்டும் சொல்றேன். 200 கேள்வியில 170 கேள்வி மேல நீங்க சரியா போட்டுருந்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் லெவல் ரேங்கே எடுத்துடலாம். ஸ்டேட் லெவல் ரேங்கே எடுத்துடலாம். ரைட்டா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி டார்கெட் சொல்லிக்கிறேன். இந்த டார்கெட் மேல அடிக்கணும். சரி, ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஃபுல் மைண்ட் செட் ஆயிட்டேன். ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல போறதுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்கு. ப்ராசஸ் ஃபுல்லா எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. சிலபஸ் ஃபுல்லா மைண்ட் செட் ஆயிடுச்சு. சிலபஸ் இப்பே பிரிண்ட் போட்டு கையில போட்டு வச்சுக்கிறேன். ரைட்டா? எல்லாம் பக்கா. எக்ஸாம் டேட் எப்ப அதையும் சொல்லிடுங்க சார். இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்க போகுது இந்த வருஷம். குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி நடக்க போகுது இந்த வருஷம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுது இந்த வருஷம். எல்லாமே இந்த வருஷம் தான். ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டன்சியா படிச்சீங்கன்னா இந்த வருஷம் போஸ்டிங்கை தூக்கலாம். நான் ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்பதான் செமஸ்டர் முடிஞ்சிட்டு வந்திருக்கோம், டயர்டா இருக்கு அப்பெல்லாம் இல்ல. ஒரே அதோட அப்படியே தொடர்ச்சியா படிங்க, ஃபுல் ஸ்விங்கா படிங்க. ரைட்டா? இந்த வருஷத்துல போஸ்டிங்கை வாங்கிடலாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆடுற உங்க கையில் அடுத்த வருஷம் இருக்கும், ஸ்டார்டிங்ல இருக்கும். ரைட்டா? எப்படி இப்படிலாம் படிச்சா, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் போட்டு படிச்சா. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே மாறி படிப்பாங்க. அப்பெல்லாம் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே நினைச்சுக்குங்க. இப்ப காலேஜ் இப்பதான் முடிச்சிங்க, இருந்தாலும் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு போல காலேஜ் முடிச்சு இப்ப வெயித்தமா படிக்க அப்படியே ஆயிடுங்க. ரைட்டா? நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி 6 மாசம் கன்சிஸ்டன்சியா படிங்க, அது போதும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே நினைச்சிருங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த வெறித்தமா படிக்கிறேன், இறங்கிருங்கிறேன். ரைட்டா? அவ்வளவுதான் சொல்லுவேன். எக்ஸாம் டேட் வந்துருச்சு. நம்ம அகாடமி சார்பா ஒரு 25 வாரம் கொண்ட ஸ்டடி பிளான் ஒன்று கொடுத்துருக்கோம். 25 வாரம் ஸ்டடி பிளான். நிறைய பேர் ஸ்டடி பிளான் இப்படி அதெல்லாம் சிம்பிளா இருக்குன்னா ஸ்டடி பிளான் இது. இந்த மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ரைட்டா? இந்த 25 வாரத்துல 170 கேள்வி மேல இது குரூப் 4 அடிக்கிறதுக்கு நான் அவங்க கூட நிக்கிறேன். ரைட்டா? 25 வாரம் 170 கேள்வி மேல இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணா போதும். அதுக்காக சொல்றேன். ரைட்டா? அந்த ஸ்டடி பிளான் தான் இது. இந்த ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். சிலபஸ்ல எல்லாமே கொண்டு வந்துட்டேன் ஸ்டடி பிளான்ல. இப்போ பாலிட்டிலேருந்து ஆரம்பிச்சு யூனிட்ஸ் அவனை தொட்டு அப்படியே ஒரு வாரம் ஃபுல்லா ஜிஎஸ் லாங்குவேஜ் முடிக்கிறோம். வார இறுதியில் மேத்ஸை படிக்கிறோம். இப்படிதான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு பக்காவான ஸ்டடி பிளான். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் 25 வாரம் கொண்ட ஸ்டடி பிளான் இது. அப்படியே 25 வாரம் போகும். இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே நிப்பாட்டுறேன். இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எடுத்து பார்த்துக்குங்க. கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரைட்டா? இந்த 25 வாரத்துக்கான ஸ்டடி பிளான் 26ஆம் வாரத்துலேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகி 28 வாரத்தில் முடியுது. இந்த ஸ்டடி பிளான் 28 வாரத்தில் முடியுது. அதாவது 7 மாதம். ஏன்னா 7ஆவது மாதம் ஃபுல்லாக ரிவிஷன், அதுக்கான வாரங்கள் 6 மாதத்துலேயே முடிஞ்சிடும். ரைட்டா? படிக்கிறது 6 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அதனால கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன், டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிட்டேன். ரைட்டா? எல்லாமே சொல்லி வச்சுல எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் காலேஜ் முடித்தோடனே என்னென்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன பணிகள் போஸ்டிங் இருக்க போகுது, அதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சம்பளம் வாங்க போகிறீங்க, எக்ஸாம் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் ஓவர்வியூ என்ன, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, அந்த சிலபஸில் என்னென்னலாம் உள்ள இருக்கு, அதுக்கு என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் காயை நகர்த்தணும், முடிச்சோடனே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே எப்படி படிக்கணும், மோட்டிவேஷன், ஸ்டடி பிளான் உட்பட எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துட்டேன். ரைட்டா? த பால் இஸ் இன் யோர் கோர்ட். உங்கள் கோர்ட்டில் பாலை நிப்பாட்டிட்டேன். விளையாட வேண்டியது உங்களோட பொறுப்பு இனிமேட்டு. ரைட்டா? ஸோ அப்படியே காய் நகர்த்து நம்ம சேனலில் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொண்டு போவோம். எனக்கு இந்த எலெக்ஷன்னால கொஞ்சம் அங்கிட்ட ஒரு மாதிரி இதாக இருந்தனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. என்ன இதுக்கப்புறம் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் எலெக்ஷனால ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கை செட்டில் ஆனோம். யார் ஆட்சியை பூச்சாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. ரைட்டா? நம்ம வாழ்க்கை செட்டில் ஆனோம். 6 மாதம் டார்கெட் கிறிஸ்டல் கிளியர். எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துட்டேன். த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப்லையும் கொண்டு போவோம். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்போ முடிச்சவங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்காக நம்ம ஒரு பேட்ச் நம்ம கேட்டிருந்தீங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு பேட்ச் போடுங்க. இப்போ தான் முடிச்சிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நான் இல்லைனா இப்போ தான் முடித்தேன் 2026 பாஸ் அவுட் கேட்டிருந்தீங்க.
அந்த பேட்சுக்கான வீடியோ இந்த வீடியோக்கான அடுத்த வீடியோவில் அந்த பேட்சை இறக்குறேன். ரைட்டா? ஆஃபரும் கேட்டிருந்தீங்க, அந்த ஆஃபரும் இறக்குறேன். அதன்படி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு சில டேட்ஸ் கொடுத்துருப்போம், ஆஃபர் டேட் வரைக்கும், கடைசி நாள் சொல்லி. அது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ முடிச்சவங்களுக்கான ஒரு பேட்ச், அடுத்த பேட்ச் ஆஃபர் எல்லாமே அடுத்த வீடியோ, இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வழங்க போகிறோம். அதனால அதுக்கும் நீங்கள் தயாராக இருங்க. ரைட்டா? அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.